டேலியில் வந்து ப்ரைஸ் லிஸ்ட் வந்து பார்க்குறோம். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம லெட்ஜரில் வந்து நம்ம போடுவோம். செகண்ட் வந்து ஸ்டாக் இன் ஹேண்ட், நம்ம கையில் வந்து எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குங்கிறத வந்து நம்ம ஸ்டாக் ஐட்டத்தில் வந்து நம்ம போடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸ் லிஸ்ட். கிரேட்டில் வந்து கிளிக் பண்ணுறோம். அதில் வந்து ப்ரைஸ் லிஸ்ட் ஸ்டாக் குடோன்னு இருக்கும். அதை வந்து நம்ம ஹோல்சேலர், டீலர் அண்டு ரீசேலர்னு 3 பேர்த்துக்குமே நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணுறோம். இப்போது ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து வாங்குகிறோன்னா அதில் வந்து இந்த 3 பேர்த்துக்குமே நம்ம டிஃப்ரெண்ட் ஆஃப் அமௌண்ட்டில் வந்து நம்ம சேல் பண்ணுவோம். இப்போ இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ஹோல்சேலர் வந்து ஒரு 50க்குள்ளே வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து 2150, 50 to 100க்குள்ளே வாங்கினாங்கன்னா 2100, 100க்கு மேலே வாங்கினாங்கன்னா 2050. அது இல்லாமல் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் நம்ம கொடுக்குறோம். ஒரு 49 ப்ராடக்ட்டு அவங்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கினாலுமே அவங்களுக்கு 2150. 50 to 100னா வாங்கினாங்கன்னா 2100, 100க்கு மேலே வாங்கினாங்கன்னா 2050, 100, 500, 10,000 எவ்வளோ வாங்கினாலுமே அவங்களுக்கு வந்து 2050ங்கிறது தான் நம்ம கொடுத்துருக்கோம். ரீசேலுக்கு வந்து 2300 நம்ம சேல் பண்ணுறோம். இப்படி ஒவ்வொரு எல்லாருக்குமே நம்ம ஒரு சம் ஆஃப் அமௌண்ட்டு வந்து நம்ம இவ்வளோ தான் அவங்களுக்கு வந்து நம்ம சேல் பண்ணணுங்கிறத வந்து நம்ம இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டு மூலிமா நம்ம போடுறோம். ஸோ இதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு ட்ரான்சாக்ஷனில் வந்து ஒவ்வொருத்தவங்களாக நம்ம வந்து சேல் பண்ணுறோம். அப்படி ஹோல்சேலர், டீலர் அண்டு ரீசேலர், அதுவும் இல்லாமல் இது 3மே இல்லாமல் ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து பொருள் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி அமௌண்ட் சேல் பண்ணுறோம். இப்போ ஹோல்சேலருக்கு வந்து இத்தனை ப்ராடக்ட்ஸ் வேணுங்கிறாங்க. இப்போ 100 ப்ராடக்ட்ஸ் வேணும்னா அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ ப்ரைஸ் லிஸ்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்கிறத வந்து நம்ம அந்த வவுச்சரில் வந்து போடுவோம். ரீசேலருக்குமே நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான அமௌண்ட்டில் வந்து நம்ம சேல் பண்ணுறோம். அதுக்கூடிய பில்லை வந்து நம்ம கரெக்டாக போடணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை வந்து போடுறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட் வந்து நம்ம டைப் பண்ணிட்டு இருக்க வேண்டியது இல்லை. ஒரு டைம் நம்ம ப்ரைஸ் லிஸ்ட்டில் கொடுத்துட்டோம்னா நம்ம ஒரு டைம் வவுச்சர் போடுறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போது ப்ரைஸ் லிஸ்ட்டுக்கான ஒரு கம்பெனி வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கான ஷார்ட்கட் கீ Alt+K. க்ரியேட்டில் என்டர் வந்து நான் சேனல் நேமே கொடுத்துக்கிறேன். ப்ரைஸ் லிஸ்ட்டாக போட போகிறோம். அது வந்து ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்கேன். ஏன்னா கம்பெனியும் வந்து அதிகமாக பிஎஸ் சேனல் தான் கொடுத்துருப்போம். அதைங்காட்டி நம்ம என்ன போடுறோங்கிறத நான் ஷார்ட்டாக கொடுத்துக்கிறேன். என்டர். ஸ்டேட்டில் தமிழ்நாடு. அக்செப்ட். இன்வென்ட்ரியில் வந்து எனபிள் ப்ரைஸ் லெவல்னு இருக்குது. இது வந்து நம்ம எஸ் கொடுத்துறோம். அடுத்து நம்ம ஜிஎஸ்டி போகல, அதுங்காட்டி அங்கே ஜிஎஸ்டி வந்து நோ கொடுத்துறோம். ஆன்லைன் ஆக்சஸும் பண்ணல, அதுங்காட்டி நோ. யூஸ் டிஸ்கவுண்ட் காலம்ஸ் இன் இன்வைஸ்ன்னு இருக்குது, அதுக்கு வந்து எஸ் கொடுத்துறோம். அக்செப்ட். அடுத்ததான் நம்ம கிரியேட் ப்ரைஸ் லெவல். ப்ரைஸ் லெவலில் வந்து நம்ம ஹோல்சேலருக்கு பண்ணுவோம், டீலருக்கு பண்ணுவோம், ரீசேலருக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுவோம். இப்போ அதில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹோல்சேலர் கொடுத்துக்கிறேன். செகண்ட் வந்து டீலர். தேர்ட் வந்து ரீசேலர். இப்போ அதை வந்து நம்ம அக்செப்ட் கொடுத்துடலாம். Ctrl+A. இப்போ நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் லெஜரில் போடுவோம். கிரியேட் லெஜர். கேபிட்டல். கேபிட்டலுக்கான பேலன்ஸ் வந்து 15 lakh. அக்செப்ட். செகண்ட் வந்து கேஷுங்கிற வந்து நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். அதை வந்து நம்ம ஆல்டரில் போய் அமௌண்ட்டு கொடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாமே நம்ம போட்டதுக்கப்புறம் ஆல்டரில் போய் அமௌண்ட்டு கொடுத்துக்கலாம். தேர்டாக இருக்கிறது கனரா பேங்க். கனரா பேங்க்குங்கிறது பேங்க் அக்கௌண்ட்.
3,50,000. Fourth, office building. Office building fixed asset. $1,50,000. Accept. The next, office equipment. Office equipment fixed asset. Amount 1,50,000. Delivery van. Delivery van வந்து fixed asset. 4,50,000. Bank loan. Loan liability. 4 lakhs. Bank OD. Bank OD. Bank OD account. $1,50,000. Security deposit. Loans and advance asset. 80,000. Bills receivable. Bills receivable current asset. $1,20,000. இப்போ கேஷுக்கான அமௌண்ட் வந்து போட்டுடலாம். எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடும். இதில் வந்து கீழே ஆல்ட்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து கேஷ் 2,75,000. Accept. Bills receivable. Bills receivable current asset. Amount 1,20,000. நெக்ஸ்ட், இப்போ நம்ம இந்த பாக்ஸ்குள்ள இருக்கிறது போட்டுட்டோம். பக்கத்தால் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ்ன்னு இருக்கு. இப்போ அதை வந்து நம்ம போடலாம். டேக் வேர்ல்டு சப்ளையர்ஸ். கிரெடிட்டர்ஸ். $2,40,000. Bill number TW125. Enter. Next, distributor. Sundry creditors. 1,60,000. Bill number FD21. Accept. Enter. Next, sundry debtors. The bright zone. Sundry debtors. Enter. Accept. எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடும். அடுத்ததான் கிரேட்டில் யூனிட்ஸ் வந்து போடுறோம். என்டர். யூனிட்ஸ் வந்து நமக்கு இன்வாய்ஸ். ஃபார்மல் நேமில் நம்பர்ஸ்.
அக்செப்ட். எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடும். ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷனில் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் வந்து போட போகிறோம், அதாவது ஸ்டாக் இன் ஹேண்டு. இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து போட போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடியது வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர். ப்ளூடூத் ஸ்பீக்கருங்கிறது வந்து நமக்கு நம்பர் என்டர். ஓப்பனிங் ஸ்டாக்குங்கிறங்காட்டி நம்ம குவான்டிட்டி இதிலே கொடுத்துக்கிறோம் 120. ரேட் வந்து 1800. செகண்ட் வந்து ஒயர்லெஸ் மவுஸ். யூனிட்ல நம்பர்ஸ். குவான்டிட்டி 250. ரேட் 650. அக்செப்ட். யூஎஸ்பி கீபோர்டு. Quantity NOS and quantity rate 900. Enter. Power bank NOS. Quantity 200. Rate 1200. Accept. Smartwatch. Quantity 150. Rate 2800. Pen drive. Numbers. Enter. Quantity 300. Price 550. Control plus A. Accept. Headphones. Quantity 220. 1500. அக்செப்ட். ஸ்டாக் ஐட்டம் போட்டாச்சு. எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடும். இப்போ வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டில் வந்து ஸ்டாக் குரூப் வந்து போடுறோம். ஸ்டாக் குரூப் நேமில் வந்து ஆல் ஐட்டம், ப்ரைஸ் லெவலில் வந்து டீலர்னு கொடுக்குறோம். அடுத்ததான் அப்ளிகபிள் ஃப்ரம் டேட் வந்து கொடுத்துறோம். இது எஜுகேஷன் மோடுங்கிறங்காட்டி நமக்கு டேட் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போது என்டர்னு கொடுக்குறோம். இப்போ இங்கே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர். பர்டிகுலரில் வந்து ப்ராடக்ட் நேம் போடுறோம். குவான்டிட்டிஸில் வந்து ஃப்ரம், அதுக்கப்புறம் லெஸ் தென் இருக்கல்ல, அங்கே வந்து ஃப்ரம்னா எத்தனை ப்ராடக்ட், லெஸ் தென்னுங்கிறது எத்தனை ப்ராடக்ட்டுக்குள்ளே அந்த ப்ராடக்ட் அளவுங்கிறது கொடுக்குறது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்றில் வந்து ஃபார்மில் வந்து வராது. அடுத்த லெஸ் தென் இதுக்குள்ளே இவ்வளோ தான் இருக்கணுங்கிறது இப்போ நான் வந்து 50ன்னு கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரேட்டு 2000. டிஸ்கவுண்ட் வந்து எது கொடுக்கல. என்டர் பண்ணி 50லிருந்து 100. இப்போ இங்கே 15 கொடுத்துருக்கங்காட்டி மடி இங்கே 50ங்கிறது காமிக்குது. இப்போ சைடில் காஸ்ட் ப்ரைஸுங்கன்னு இருக்குது, அங்கே 1800ன்னு இருக்குது. அது என்னென்னா நம்ம இதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம்ல, அதனுடைய அமௌண்ட்டு தான் இங்கே காஸ்ட் ப்ரைஸுன்னு காமிக்குது. 50 to 100க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கான ரேட் வந்து 1950. இப்போ ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கியிருந்தாங்கன்னா 2000. அதே 50க்கு மேலே இருந்து 100க்குள்ளே வாங்கியிருந்தாங்கன்னா 1950. டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறோம் 5%. என்கிட்ட கிளிக் பண்ணி ஃப்ரமில் வருது. ஃப்ரமில் வந்து 100 இருக்குது. லெஸ் தென் வந்து நம்ம கொடுக்காம என்டர் கொடுத்துறோம். அப்படி கொடுத்தோம்னா நம்ம 100க்கு மேலே எவ்வளோ வாங்கினாலுமே சரி, 1000 10,000 ப்ராடக்ட் நம்மக்கிட்ட வாங்கினாலுமே அதே அமௌண்ட்டுங்கிறதுக்காக தான் நம்ம டபுள் என்டர் கொடுக்குறோம். இப்போது ஃப்ரம்லேருந்து மடி என்டர், அதுக்கப்புறம் மடி லெஸ் தெனில் வரும், மடி என்டர் கொடுத்து நம்ம இந்த அமௌண்ட்டு கொடுக்குறோம். 1900. இவங்களுக்கு வந்து நம்ம டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறோம் 10%. அடுத்த ப்ராடக்ட் வந்து போடலாம். செகண்ட் வந்து ஒயர்லெஸ் மவுஸ். இப்போ லெஸ் தென் 50 ப்ராடக்ட்ஸ். 50க்குள்ளே வாங்கியிருந்தாங்கன்னா 750. இதுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்கல. 50 to 100.
725. இதுக்கான டிஸ்கவுண்ட் 5%. 100க்கு மேலே எவ்வளோ வாங்கினாலுமே 700. 10% டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறோம். அடுத்தது தேர்டு USB கீபோர்டு. என்டர். ரேட் வந்து 1000. ரேட் வந்து 975. 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். 950. என்டர். 10% டிஸ்கவுண்ட். பவர் பேங்க் 1350. 50 to 100 ப்ராடக்ட். அதுக்கான ரேட் 1320. அதுக்கு 5%. ரேட் வந்து 1280. 10% டிஸ்கவுண்ட். ஃபிஃப்த்து வந்து ஸ்மார்ட் வாட்ச் 50. 3000. நெக்ஸ்ட் வந்து பென்ட்ரைவ். ரேட் 650. 100. 630. 5% டிஸ்கவுண்ட். மேலே இருக்கிறது எல்லாமே நம்ம 100க்கு மேலே, இதில் மட்டும் நம்ம 1000க்கு மேலே ஓனாக போடுறோம். இப்போது இதுவே நம்ம 100 to 500 வாங்கினாங்கன்னா 600. என்டர். 10% டிஸ்கவுண்ட். அடுத்ததாக 500லேருந்து மறுபடி 1000 வாங்குறாங்கன்னா ப்ராடக்ட் வந்து வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு 580 கொடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு 12% டிஸ்கவுண்ட். இப்போ நம்ம இங்கே எதுவும் கொடுக்காதங்காட்டி தான் நமக்கு நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து கேட்குது. அது ப்ராடக்ட் வந்து அதிகமாக வாங்க நம்ம பர்சன்டேஜும் அமௌண்ட்டும் நம்ம அவங்களுக்கு லெஸ் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ இந்த 1000ஓட ப்ராடக்ட்ஸ் வந்து அதுக்கு மேலே 1000 ப்ராடக்ட் மேலே எவ்வளோ வாங்கினாலும் சரி, 1000, 5000, 10,000 அத்தனை பென்ட்ரைவ் வாங்கினாலுமே அவங்களுக்கான அமௌண்ட்டுங்கிறது வந்து இவ்வளோ தான் இருக்கணுங்கிறதுங்காட்டி நம்ம லெஸ் தெனில் கொடுக்கல. 560. என்டர். 13% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அடுத்ததாக ஹெட்ஃபோன் வந்து 50. ரேட் வந்து 1700. 1660. டிஸ்கவுண்ட் 5%. 100 to அதுக்கு மேலே எது வாங்கினாலும் 1620. என்டர். 10% டிஸ்கவுண்ட். இப்போ இதை வந்து நம்ம சேவ் கொடுத்துடலாம். இப்போ நம்ம டீலருக்கும் போட்டோம்ல, அதே மாதிரி ரீசேலருக்கும் ஹோல்சேலருக்கும் இப்போ அதை வந்து போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ ரீசேலருக்கும் நான் போட்டுட்டேன். அடுத்ததான் ஹோல்சேலரோடது நம்ம போட்டுட்டேன். அடுத்ததான் நம்ம வவுச்சர் வந்து போடுறோம். அதுக்கு வவுச்சரில் வந்து என்டர் வந்து சேல் பண்ணுறோம். யார்கிட்டனா மிஸ்டர் அருண் எலக்ட்ரானிக்ஸ் கிட்ட. நேம் வந்து நம்ம கிட்ட இல்லை, ஸோ ஆல்டிசி கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். அருண் எலக்ட்ரானிக்ஸ் நமக்கு சன்றி டெப்டார்ஸ். ஏன்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட கடனுக்கு வாங்குறாங்க, ஸோ அதுங்காட்டி அவங்க வந்து சன்னி டெப்டார்ஸ். இப்போ அருண் வந்து நமக்கு யாருன்னா ஹோல்சேலர். சேல்ஸ் லெஜரில் சேல்ஸ்.
நேம் ஆஃப் ஐட்டமில் வந்து அவர் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறாருங்கிறது. ப்ளூடூத் எத்தனை பர்ச்சேஸ்னால் குவான்டிட்டி 100, ரேட் வந்து 2100. யூஎஸ்பி கீபோர்ட் குவான்டிட்டி 80, rate 1050, total amount 84,000. next வந்து wireless mouse quantity 100, rate 760. இப்போ நம்ம வந்து ப்ரைஸ் லிஸ்ட் ஸ்டாக் குரூப் வந்து கொடுத்தோம்ல, இப்போ அதில் வந்து தான் நம்ம வந்து போட போகிறோம். இப்போது ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது, அதை வந்து நம்ம 100ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ அந்த 100லேருந்து 50 to 100 வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோங்கிறது அமௌண்ட் வந்து காமிக்குது. 50 to 100 வாங்கினவங்களுக்கு 2100ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். அதே 100க்கு மேலே எவ்வளோ வாங்கினாலும் 101க்கு மேலே எத்தனை ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தாலுமே அவங்களுக்கு வந்து 2050 வந்து உங்களுக்கு நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 100 ஒயர்லெஸ் மவுஸ்லேருந்து ஒரு 77 வந்து நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும் பாருங்கள் என்டர் கொடுத்த உடனே. ஏன்னா இது 50 to 100க்குள்ளே இருக்கங்காட்டி அதுக்குள்ளே வாங்குறவங்களுக்கான அமௌண்ட் வந்து நம்ம ப்ரைஸ் லிஸ்ட் குரூப்பில் வந்து நம்ம போட்டிருப்போம். அதுங்காட்டி அதுபடி நம்ம இதில் வந்து மாறுது. உங்களுக்கு ஹோல்சேலருக்கு எவ்வளோ, ரீசேலருக்கு எவ்வளோ, டீலருக்கு வந்து எவ்வளோங்கிறது வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுபடி தான் இது வந்து மாறுது. இதுவே 22ங்கிறது கொடுத்தோம்னா 800ன்னு மாறும். இதுவே நம்ம 0 to 50 ப்ராடக்ட்ஸ் வாங்கின ஒரு ரேட்டு, அதுவே 50லேருந்து 100 வரைக்கும் வாங்கின ஒரு ரேட்டு, 100க்கு மேலே எத்தனை ப்ராடக்ட் வாங்கினாலுமே ஒரு ரேட்டுங்கிறத வந்து கொடுத்துருப்போம். குவான்டிட்டி மாற்றுறப்போ அமௌண்ட்டும் நமக்கு மாறும். இப்போ இவங்க வந்து ஒயர்லெஸ் மவுஸ் வந்து 100 தான் வாங்குறாங்க, அங்காட்டி நம்ம 100ன்னே கொடுத்துக்கிறேன். 760. இப்போ இது வந்து நமக்கு எஜுகேஷன் மோடுங்கிறங்காட்டி நம்மளால டேட் வந்து மாற்றவும் முடியாது. நம்ம சேவ் கொடுத்துடலாம், கண்ட்ரோல் ஏ. நெக்ஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன். பார்ட்டி நேம் கவின்டெக் சப்ளையர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ட் சி. அண்டரில் வந்து சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அது வந்து நம்மளுடைய பொறுப்பு. ஆல்ட்டு கண்ட்ரோல் டி அக்செப்ட். பர்ச்சேஸ் லெட்ஜரில் பர்ச்சேஸ். இவங்க கிட்ட என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்மார்ட் வாட்ச், குவான்டிட்டி வந்து 60, அமௌண்ட் வந்து 2800. நெக்ஸ்ட் வந்து பவர் பேங்க், குவான்டிட்டி 100, ரேட் 1200, 150, ரேட் 550. நெக்ஸ்ட் வந்து ஹெட்ஃபோன், குவான்டிட்டி 80, 1500. என்டர் கொடுத்துட்டு இப்போ நம்ம பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கோம்ல, அவங்க வந்து அதுக்கு நமக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த டிஸ்கவுண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதை வந்து நம்ம இதில் போடுறோம். அதுக்கு வந்து ஆல்ட் சி, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு indirect income, accept, -5%. இப்போ இந்த அமௌண்ட் 4,90,500லேருந்து நமக்கு 5% டிஸ்கவுண்ட், அதாவது 24,525 போக மீதி 4,66,975 வந்து பே பண்ணணும். கொடுத்துடலாம். நமக்கு வந்து சேல்ஸ் வவுச்சர். இது வந்து யாருக்கு வந்து சேல் பண்ணுறோன்னா, ரைட் விஷன் ஸ்டோர்ஸ் பார்ட்டி நேம் அதில் இந்த அங்கடி நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம்.
இவங்க வந்து நமக்கு சண்டே டெப்டார்ஸ். இவங்க வந்து நம்மக்கிட்ட கடனுக்கு தான் ப்ராடக்ட் வந்து வாங்குறாங்க. ஸோ அதுங்காட்டி இவங்க நமக்கு சண்டே டெப்டார்ஸ். கண்ட்ரோல்லே அக்செப்ட் மாதிரி கொடுத்துறோம். ரைட் விஷன் ஸ்டோர்ஸ் வந்து யாருன்னா நமக்கு டீலர். சேல்ஸ் லெஜரில் சேல்ஸ். அவங்களுக்கு எவ்வளோ சேல் பண்ணுறோன்னா 50. ப்ளூடூத் ஸ்பீக்கர். இந்த நெகட்டிவ் ஸ்டாக் எதுக்கு காமிக்குதுன்னா நம்மக்கிட்ட வந்து ப்ராடக்ட் கம்மியாக இருக்குது, இருந்தாலுமே நம்ம அதிகமாக சேல் என்ட்ரி வந்து போடுறங்காட்டி நமக்கு நெகட்டிவ் ஸ்டாக்குன்னு காமிக்குது. இப்போது பிரைட் விஷன் ஸ்டோர்ஸ் வந்து நம்மக்கிட்ட 3 டைம்ஸ் வந்து ஸ்மார்ட் வாட்ச் வந்து வாங்குகிறாங்க. ஃபஸ்ட் வந்து 50 குவான்டிட்டி, செகண்ட் வந்து 100 குவான்டிட்டி, தேர்டு வந்து 150 குவான்டிட்டி. இப்போது அவர் 3 டைமே நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறங்காட்டி அந்த குவான்டிட்டிக்கான அமௌண்ட் வந்து மாறுது. ஏன்னா நம்ம ப்ரைஸ் லிஸ்ட் குரூப்பில் வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் இவ்வளோ ப்ராடக்ட் வாங்கினா எவ்வளோன்னு கொடுத்துருப்போம். அதுபடி இதில் வந்து நமக்கு ஆல்டர் ஆகுது. 150 நம்ம 100 வாங்கியிருந்தாலும் இல்லை 100க்கு மேலே வாங்கியிருந்தாலுமே நம்ம ஒரே அமௌண்ட்டு தான். ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ஃபர்ஸ்ட் எவ்வளோ வாங்குறாங்கன்னா 60. நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் ப்ளூடூத் ஸ்பீக்கர் 120, ப்ளூடூத் ஸ்பீக்கர் 180. 180ன்னு இருக்கிறத வந்து நான் 20ன்னு கொடுத்துக்கிறேன். ட்ரேடு டிஸ்கவுண்ட் வந்து அலோட் பண்ணியிருக்கோம். நம்ம மறுபடி என்டர் கொடுத்துட்டு லெட்ஜரை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அது Alt C. டிஸ்கவுண்ட் அலோடு வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். என்டர் அக்செப்ட். எத்தனை பர்சன்டேஜ் வந்து நம்ம அலோவ் பண்ணுறோன்னா 8% -8%. இப்போது டோட்டல் ப்ராடக்ட் அமௌண்ட் வந்து 12,50,500 வந்து இருக்குது. அதில் வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் 8% 1,06,000. அது போக மீதி அவங்க நமக்கு 11,56,000 வந்து பே பண்ணணும். நெக்ஸ்ட்டு என்டர் கொடுத்தோன்னே பில் வைஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். அங்கே வந்து நியூ ரெஃபரன்ஸ்னு கொடுக்குறோம். நேமில் வந்து பில் நம்பர் வந்து கொடுக்குறோம். BV 330. Ctrl+C அக்செப்ட் கொடுத்துறோம். Goods sold to Mr. Sanjay for the following items: பவர் பேங்க், USB கீபோர்டு, வயர்லெஸ் மவுஸ் வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம். யாருக்குன்னா சஞ்சய்ங்கிறவங்களுக்கு. இப்போ சேல்ஸில் இருக்கு. டேட்டில் என்டர் கொடுத்துறோம். பார்ட்டி நேம் வந்து நமக்கு சஞ்சய். அப்போ சஞ்சய் நேம் வந்து கிரியேட் பண்ணோம். Alt C. சண்டே டெப்டார்ஸ். அக்செப்ட். சஞ்சய் வந்து நமக்கு ப்ரைஸ் லெவலில் வந்து யாருன்னே கொடுக்கல. அதுங்காட்டி நம்ம நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துறோம். சேல்ஸ் லெஜரில் சேல்ஸ். பவர் பேங்க் 200, 350. ப்ரைஸ் லெவலில் இவர் வந்து மூணுலேயுமே வரலை. ஹோல்சேலர், ரீசேலர், டீலர் இது மூணுமே வராதங்காட்டி இவருக்கு வந்து நம்மளே ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துக்கிறோம். என்டர். நெக்ஸ்ட் வந்து USB கீபோர்டு. குவான்டிட்டி வந்து 150, குவான்டிட்டி 300. இப்போ நம்ம சஞ்சய்க்கு வந்து நம்ம ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து அலோவ் பண்ணுறோம். எத்தனை பர்சன்டேஜ்னா 5%, -5%. எவ்வளோ லெஸ் ஆகுதுன்னா டோட்டலாக அவர் வாங்கின அமௌண்ட் வந்து 6,40,000. அதில் 5% டிஸ்கவுண்ட்னா 32,400. அது போக மீதி 6,15,600 வந்து பே பண்ணணும். பில் வைஸ் டீட்டெயில்ஸ் நியூ ரெஃபர். இங்கே வந்து நேமில் வந்து நம்ம பில் நம்பர் வந்து கொடுக்குறோம். அக்செப்ட் கொடுத்துடலாம். குட்ஸ் சோல்டு டு ஃபியூச்சர் டிஜிட்டலுக்கு வந்து நம்ம சேல் பண்ணுறோம். இவங்க வந்து நமக்கு சண்டே டெப்டார்ஸ். இப்போ அந்த பார்ட்டி நேம் நம்மகிட்ட இல்லை. ஸோ Alt C. இப்போ அந்த பார்ட்டி நேம் வந்து போட்டுடலாம். சண்டே டெப்டார்ஸ். ஏன்னா நம்ம அவங்களுக்கு வந்து கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறோம். அப்படி அக்செப்ட் கொடுத்துறோம். இவங்க வந்து யாருன்னா நமக்கு ரீசேலர்.
சேல்ஸ் லெட்ஜரில் சேல்ஸ். இவங்களுக்கு நம்ம என்னென்ன சேல் பண்ணுறோங்கிறது போடலாம். ஹெட்ஃபோன் குவாலிட்டி 120. நெக்ஸ்ட் பென்ட்ரைவ் குவாலிட்டி 250. ஸ்மார்ட் வாட்ச் 80. டிஸ்கவுண்ட் வந்து அலோவ் பண்ணுறோம். ட்ரேடு டிஸ்கவுண்ட் எத்தனை பர்சன்டேஜ்னா 6% -6%. என்டர். இப்போது இவங்க வந்து நமக்கு 6,75,500 வந்து கிரெடிட்ஸர்ஸ். அதுக்கு வந்து நம்ம டிஸ்கவுண்ட் வந்து அலோடு பண்ணுறோம். எத்தனை பர்சன்டேஜ்னா 6%. எவ்வளோ லெஸ் ஆகுதுன்னா 40,410 வந்து லெஸ் ஆகுது. ஸோ மீதி வந்து இவங்க 6,33,090 செட்டில் பண்ணணும். இதை வந்து நம்ம அக்செப்ட் கொடுத்துடலாம். நியூ ரெஃபர்னு கொடுக்குறோம். நேமில் வந்து பில் நம்பர் கொடுக்குறோம். SJ 450. Control A. இப்போ நம்ம போட்டதை வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எஸ்கேப். இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் நம்ம எதில் வழியாக பார்க்கலான்னா டே புக் வழியாக நம்ம பார்த்துக்கலாம். நம்ம போட்டது எல்லாமே ஒவ்வொன்றா என்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ஆர்டர் பண்ணிக்கிறதுனால நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லெட்ஜர் ரிப்போர்ட்ஸ். இது வந்து நம்ம டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் என்டர் கொடுக்குறோம். இதில் வந்து அக்கௌண்ட்ஸ் புக், இதில் வந்து லெட்ஜர். இப்போ இதில் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து எதில் யாருக்கு கொடுத்துருக்கோங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஓப்பனிங் ஸ்டாக் வந்து எவ்வளோ, பர்ச்சேஸ் வந்து எவ்வளோ, க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, கிராஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட், சேல்ஸ் வந்து எவ்வளோக்கு பண்ணியிருக்கோம், ப்ராஃபிட் வந்து எவ்வளோங்கிறது மொத்தமாக எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குன்னா ஓப்பனிங் ஸ்டாக்கில் வந்து நம்ம என்டர் கொடுத்தோம்னா ஓப்பனிங் ஸ்டாக்கில் வந்து என்னென்ன இருக்குங்கிறது காமிக்கும். இன்னும் என்டர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இன்னும் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி சேல்ஸ் வந்து யாருக்கு பண்ணியிருக்கோங்கிறது காமிக்குது. அதுக்கப்புறமா என்னென்ன சேல் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் அலோட் பண்ணியிருக்கோமாங்கிறது டீட்டெயில்ஸை காமிக்குது. ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க. மோர் வீடியோஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.